கர்த்தர் மகிழ்வதாக. இன்றைய வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 13, 14. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். கர்த்தர் மகிழ்வதாக. இந்த வசனத்தில் அவர் இயேசு சொல்லும்போது, தன்னை யாரெல்லாம் உயர்த்துறாங்களோ அவங்க தாழ்த்தப்படுவாங்க, தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான். இந்த உயர்த்துறது கர்த்தர் அவன் உயர்த்துறார் அப்படின்னு சொல்லுவார். உதாரணத்துக்கு அவர் ஊமையும் சொல்லுவார். ஒரு ஆலயத்தை நோக்கி வரும்போது பரிசேயனையும் ஆயக்காரனையும் சொல்லுவார். பரிசேயன், நான் உபவாசம் இருக்கிறேன், வாரத்துக்கு எல்லாம் தசம் கொடுக்குறேன், எல்லாரும் கரெக்டாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். இந்த ஆயக்காரன் மாதிரி இல்லாமல் நான் பரிசேயனாக இருக்கிறேன் அதுக்காக நன்றின்னு சொல்லிடுவான். ஆனால் ஆயக்காரன் பண்ணுவான், ப்ரே பண்ணுவான்னா, அந்த வானத்துக்கு கூட நான் வந்து பார்க்க துணியாமல் பாவியாக என்னோட கிருபையாயிரம்னு ஆண்டவர் நோக்கி பார்ப்பான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆலயத்துக்கு திரும்பி போகும்போது தாயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போகிறான். உலக ரீதியாக அவனுக்கு பரிசேயனுக்கு காசு இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், ஆயக்காரன் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆலயத்தை விட்டு போகும்போது நீதிமானாக்கப்பட்டவனாக அந்த ஆயக்காரன் போகிறான். நீதிமான ஆக்கிற கர்த்தர், தன்னை தாழ்த்துகிற உயர்த்துகிற கர்த்தர். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம ஏதாவது நம்ம உயர்த்துவோம், நம்முடைய முயற்சினால உயர்ந்த உயர்வு உயர்வான்னு நினச்சிப்போமானால் ஒரு விஷயம் கர்த்தர்ட்ட அர்ப்பணிப்போம். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தணும். அதாவது இருதயம் தாழ்த்தப்படும். நாயக்காரன் மாய்மாலமான தாழ்மை இல்லை, அது இருதயத்திலிருந்து வந்துச்சு. நான் பரலோகத்து வானத்தை பார்க்க கூட தகுதியே இல்லாத ஆண்டவரே, என்மேல் கிருபையாக இருன்னு அவன் தாழ்த்தி தன்னோட குறைவுகளை சொல்லும்போது கர்த்தர் அவனை நீதிமானாக உயர்த்தி தான் அந்த இடத்துல அனுப்புகிறார். இந்த வேளையில் நம்ம அர்ப்பணிப்போம், நீதிமானாக வாழ்வோம். தேவன் பூமியிலும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை தருவார், பரலோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார். பூமியின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலுமே ஒரு ஒரு உயர்வை தேவன் தருவார். எல்லாவற்றிலும் ஒரு ஆவிக்கு ஒரு தாழ்மையோடு வாழ்வோம். கண்டிப்பாக எல்லாவற்றிலும் உயர்வை கர்த்தர் கொடுப்பார். நம்ம ஆவி ஆத்மா தாழ்த்துறோம், உயர்த்துகிறது கர்த்தர். நம்மளை உயர்த்துவார், பூமியில் சாட்சியோட வாழ்க்கை தருவார், பரலோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார், அநேக ஜனங்கள் மூலம் சாட்சியை மாற்றுவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.